ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டூ ஹேப்பி கோட்ஸ். இந்த வீடியோல பூட்ஸ்ட்ராப்ல இருக்க டூல் டிப் யூட்டிலிட்டி பத்தி பார்க்க போறோம். ஸோ நம்ம எந்த எலிமெண்ட்ட ஹூவர் பண்ணாலோ, இல்ல ஃபோக்கஸ் பண்ணாலோ, ஒரு கிளிக் பண்ணாலோ, நமக்கு ஒரு பாப்பப் மெசேஜ் மாரி குடுக்குறது தான் வந்துட்டு டூல் டிப்பு. ஸோ அந்த மாரி பாப்பப் ஆகுற மெசேஜ் வந்துட்டு நமக்கு எந்த சைட்ல பாப்பப் ஆகணும், லைக் டாப், லெஃப்ட், ரைட், பாட்டம்னு சொல்லிட்டு அந்த மாரி பிளேஸ்மெண்ட்ட கூட ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இந்த பூட்ஸ்ட்ராப் கிளாஸஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம இந்த டூல் டிப்ப செட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு பூட்ஸ்ட்ராப் சிடிஎன் லிங்க்க வந்து ஹெட்ல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வந்துட்டு ஒரு பட்டன் எலிமெண்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு, அந்த பட்டன் எலிமெண்ட்ட ஹூவர் பண்ணோம்னா, நமக்கு ஒரு டெக்ஸ்ட் டிஸ்ப்ளே ஆகணுங்கிற மாரி செட் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஒரு டிவ் டாக் யூஸ் பண்ணி ஒரு கண்டெய்னர் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டிவ் டாக் ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் ஒண்ணு செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுக்கு ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் ஒண்ணு செட் பண்ணிட்டு, இதுக்குள்ள வந்துட்டு நான் கண்டெய்னர் செட் பண்ணிக்கிறேன். கண்டெய்னர் கிளாஸ் நேம் அப்புறம் மார்ஜின் டாப்லேருந்து ஒரு 5 பிக்சல் இறக்கிக்கலாம். இந்த டெக்ஸ்ட் வந்து சென்டர்ல அலைன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம இப்போ டிவ் டாக் செட் பண்ணிட்டோம். இந்த டிவ் டாக்குள்ள வந்துட்டு நான் ஒரு பட்டன் டேக் ஒன்னுக்கு செட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த பட்டன் எலிமெண்ட்ல செட் பண்ணிக்கிறேன். இந்த பட்டன் எலிமெண்ட்ல எனக்கு என்ன டிஸ்ப்ளே ஆகணுங்கிற டெக்ஸ்ட்ட வந்துட்டு ஹூவர் மீங்கிற டெக்ஸ்ட்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் சேவ் பண்றேன். எனக்கு அந்த பட்டன் எலிமெண்ட் கிரியேட் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பட்டனுக்கு ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் ஒண்ணு செட் பண்றேன். கிளாஸ் அட்ரிபியூட் செட் பண்ணிட்டு இதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் மாரி ஒண்ணு செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ பிடிஎன் சக்சஸ் யூஸ் பண்ணி ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்து செட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு பட்டன் பத்தி டீட்டெயில் வீடியோ வேணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன். செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இதுல வந்து நம்ம டூல் டிப் செட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து டூல் டிப் அட்ரிபியூட் வந்து ஃபர்ஸ்ட் செட் பண்ணலாம். ஸோ அதுக்கு டேட்டா -bs பிஎஸ்னா வந்து பூட்ஸ்ட்ராப் பிஎஸ் டாகிள். ஸோ அத டாகிள் பண்ணோம்னா நமக்கு என்ன வேல்யூ வரணும் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ண போறோம். ஸோ நம்ம இந்த இடத்துல பார்க்கறது வந்துட்டு டூல் டிப். ஸோ அத டாகிள் பண்ணோம்னா நமக்கு டூல் டிப் வந்து கிரியேட் ஆகும். ஸோ நான் டூல் டிப்பை வேல்யூவா கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதை ஹூவர் பண்ணா நமக்கு வரணுமா, இல்லை வந்து கிளிக் பண்ணா வரணுமா, இல்லை ஃபோக்கஸ் பண்ணா வரணுமா? ஸோ மொத்தம் வந்து 3 விதமா இதை ட்ரிகர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ டேட்டா -bs பூட்ஸ்ட்ராப்ல ட்ரிகருங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இப்போ இதுல வந்துட்டு ஹூவர் பண்ணா வரும் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹூவர்னு கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ நமக்கு என்ன டைட்டில் வரணும் அப்படிங்கிறத வந்துட்டு டைட்டில் அட்ரிபியூட்ல கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ டைட்டில் அட்ரிபியூட் ஒன்று கொடுத்துட்டு இதுக்குள்ள திஸ் இஸ் டூல் டிப்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஹூவர் பண்ணோம்னா நமக்கு இந்த எலிமெண்ட்ல திஸ் இஸ் டூல் டிப்னு நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டூல் டிப் எலிமெண்ட் வந்துட்டு எனக்கு பிளேஸ்மெண்ட்டை கூட நம்ம சேஞ்ச் பண்ணலாம். எனக்கு மேலே வரணும், கீழே வரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பிளேஸ்மெண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதுக்கு டேட்டா -bs bootstrap -placementங்கிற டேகையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. பிளேஸ்மெண்ட்டுங்கிற அட்ரிபியூட் யூஸ் பண்ணிட்டு இதில் நான் வந்து ஃபர்ஸ்ட் டாப், ஸோ டாப், லெஃப்ட், ரைட், பாட்டம்னு சொல்லிட்டு 4 ஆங்கிளில் வந்துட்டு நம்ம இந்த டூல் டிப்பை வந்துட்டு டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஹூவர் பண்ணுறேன். எனக்கு எந்த சேஞ்சஸுமே வந்துட்டு இருக்காது. ஓகேவா? ஸோ ஏன்னா இந்த பூட்ஸ்ட்ராப்பில் வந்துட்டு இந்த டூல் டிப் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோடிங் வந்துட்டு ஒரு 4 லைன்ஸ் வந்துட்டு கோடிங்ஸ் எழுதணும். அப்புறம் அந்த ஜாவாஸ்கிரிப்ட் சிடிஎன் லிங்க் வந்து நான் காப்பி பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ஜாவாஸ்கிரிப்ட் சிடிஎன் லிங்க் வந்து ஹெட்ல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் இந்த ஸ்கிரிப்ட் கோட் இருக்குல்ல, இந்த ஸ்கிரிப்ட் கோடு எழுதுனா தான் வந்துட்டு இந்த பூட்ஸ்ட்ராப் டூல் டிப் கோட் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகும். ஓகே. இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ நான் ஹூவர் பண்ணுறேன். மேலே பாருங்க திஸ் இஸ் டூல் டிப்னு சொல்லிட்டு எனக்கு டாப்ல டிஸ்ப்ளே ஆகிருச்சு. ஸோ சப்போஸ் இந்த இடத்துல நான் பாட்டம்னு சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கீழே டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இப்போ நான் ஹூவர் பண்ணுறேன். எனக்கு பாட்டம்ல டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ இப்போ நான் அதில் லெஃப்ட்டுன்னு சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நான் ஹூவர் பண்ணுறேன். எனக்கு லெஃப்ட் சைடில் டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ இப்போ நான் ரைட்டுன்னு சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நான் ஹூவர் பண்ணுறேன். எனக்கு ரைட் சைடில் டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ இப்போ ஹூவர் பண்ணாமல் எனக்கு கிளிக் பண்ணால் மட்டும் வரணும்னு நான் சொல்கிறேன். இந்த ட்ரிகர் ஆப்ஷனை ஹூவருக்கு பதிலாக கிளிக்குன்னு நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு ஹூவர் பண்ணால் வரல. இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு டூல் டிப்புன்னு வந்து டிஸ்ப்ளே ஆகிருச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு எனக்கு இதை ஃபோக்கஸ் பண்ணால் வரணும். அதாவது கீபோர்டில் நம்ம என்டர் யூஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி. ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணால் வரணுங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். எனக்கு கிளிக் பண்ணால் வேணாம், எனக்கு ஜஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணால் எனக்கு வரணும். ஸோ இப்போ நான் வந்துட்டு டேப் அழுத்தி நான் ஃபோக்கஸ் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், அந்த ஃபோக்கஸ் ஆனது மாதிரி பேக்ரவுண்டில் வந்துட்டு ஒரு லைட் ஷேட் தெரியுதா? ஸோ அந்த ஃபோக்கஸ் ஆச்சுன்னா எனக்கு டூல் டிப் வந்து டிஸ்ப்ளே ஆகணும். அந்த மாதிரி இந்த ட்ரிகரிங் ஆப்ஷன் வந்துட்டு ஃபோக்கஸ், ஹூவர் அண்ட் கிளிக்குங்கிற மாதிரி 3 விதமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அந்த டைட்டில் வந்துட்டு நம்ம திஸ் இஸ் டூல் டிப்புங்கிற இந்த டைட்டில் அட்ரிபியூட் யூஸ் பண்ணி கொடுக்காம இந்த டேட்டா -bs டைட்டில் இந்த டூல் டிப்லேயே வந்துட்டு நம்ம ஒரு டைட்டில் கொடுக்கலாம். ஹாப்பி கோட்ஸ் நான் டைட்டில் கொடுக்குறேன் ஹூவர் பண்ணோம்னா. ஓகே. இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஹூவர் பண்ணுறேன், ஃபோக்கஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்கள் எனக்கு ஹாப்பி கோட்ஸ்னு டிஸ்ப்ளே ஆகிடுச்சு. ஸோ எனக்கு இந்த இடத்துல டைட்டிலுங்கிற அட்ரிபியூட்லேயும் திஸ் இஸ் டூல் டிப்னு இருக்குது. பட் இது வந்துட்டு எது ஃபஸ்ட்டாக எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா -bs டைட்டிலில் கொடுத்துருக்கிற டூல் டிப் வேல்யூ தான் ஃபஸ்ட் எடுத்துக்கும்.
ஓகே. சப்போஸ் இந்த வேல்யூ குடுக்கலன்னா மட்டும் தான் இந்த டைட்டில் அட்ரிபியூட்ல குடுத்துருக்கிற வேல்யூவ அது எடுத்துக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு அந்த டாகிள் யூஸ் பண்ணி அந்த டூல் டிப்ப ஃபர்ஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணிறணும். நெக்ஸ்ட் அந்த ட்ரிகர யூஸ் பண்ணிட்டு, அந்த வந்துட்டு கிளிக் பண்ணா வரணுமா, இல்ல ஃபோக்கஸ் பண்ணா வரணுமா, இல்ல ஹூவர் பண்ணா வரணுமாங்கிறத ட்ரிகர்ல யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் அந்த பிளேஸ்மெண்ட்ட ஃபர்ஸ்ட்டு பிளேஸ்மெண்ட்ல நம்ம டாப், லெஃப்ட், ரைட், பாட்டம்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த டைட்டில்ல நமக்கு என்ன வேல்யூ டிஸ்ப்ளே ஆகணும் அப்படிங்கிற எலிமெண்ட் வந்துட்டு அந்த டைட்டில்ல நம்ம குடுத்துக்கலாம். ஓகேவா? பிளேஸ்மெண்ட் வந்துட்டு நமக்கு ட்ரிகர் ஆகறதுக்காக நம்ம இந்த ஜாவாஸ்கிரிப்ட் கோடிங்கும், அதுக்கப்புறம் ஜாவாஸ்கிரிப்ட் சீரியல் லிங்க்க வந்து யூஸ் பண்ணி தான் டாப், லெஃப்ட், ரைட், பாட்டம்ங்கிற அந்த பிளேஸ்மெண்ட் வந்துட்டு நமக்கு ஆக்டிவேட் ஆகும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த டூல் டிப் கிளாஸஸ் இன் பூட்ஸ்ட்ராப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல ஃப்ளெக்ஸ் பத்தி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேப்பி கோடிங்.